வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நடைபெற்ற போட்டிக்கு நீங்களே உண்மையான நாயகன், ஜனாதிபதிக்கு புகழாரம். பிரதமர் மோடியின் விசேட அழைப்பு, இந்தியா புறப்படும் ஜனாதிபதி அனுர. நாட்டை உலுக்கிய இரட்டை கொலை, போலீசாரிடம் சிக்கியுள்ள சகோதரர்கள். யாழில் காணி பிரச்சினையில் ஒருவர் அடித்துக் கொலை, மூவர் தலைமறைவு. ஜப்பானில் தொழில், கொழும்பில் பெரும் மோசடி செய்த பெண்ணின் வீட்டை சுற்றி வளைத்த கும்பல். சர்ச்சைக்குரிய பதிவு, இலங்கை சுகாதார அமைச்சு விளக்கமின்றி பதிவு நீக்கம். ஈழ எதிரிகளுக்கு இந்திய குடியுரிமை விவகாரம், நாமல் ராஜபக்சவின் ஒரு பதிவு. IMF முகாமைத்துவ பணிப்பாளர் குழு இலங்கை வருகை. இலங்கையில் 15 விசேட தனியார் ஜெட் விமானங்கள் தரையிறக்கம், எதற்காக தெரியுமா? வெளியான தகவல். காட்டு யானை தாக்கி வெளிநாட்டவர் ஒருவர் உயிரிழப்பு. சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், பொது பாதுகாப்பு அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும், ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை. விற்பனையாளர்களால் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்த தந்திரோபாயம், வாகன விலை குறித்து அமைச்சர் அதிரடி தகவல். சாதாரண தர பரீட்சைகள் இன்று ஆரம்பம். இலங்கையில் ஒரே நாளில் 1000க்கும் மேற்பட்டோர் கைது. பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரின் வருகை மற்றும் பாகிஸ்தான் தேசிய கிரிக்கெட் அணியின் இலங்கை வருகை என்பன இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். இந்நாட்டிற்கு வருகை தந்துள்ள பாகிஸ்தானின் உள்துறை மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைச்சர் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் பாகிஸ்தானியர்கள் மற்றும் மனிதவள அபிவிருத்திக்கான அமைச்சர் உள்ளிட்ட தூதுக்குழுவுடனான சந்திப்பு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது இலங்கையின் கோரிக்கையை ஏற்று பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் வருகைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ததற்காக பாகிஸ்தான் பிரதமருக்கு ஜனாதிபதி நன்றியையும் தெரிவித்திருந்தார். டிட்வா சூறாவளி உட்பட்ட இலங்கை மக்கள் சிரமங்களை எதிர்கொண்ட போதெல்லாம் பாகிஸ்தான் இலங்கைக்கு அளித்த மனமார்ந்த ஆதரவை ஜனாதிபதி இதன்போது நன்றியுடன் பாராட்டினார். இதேவேளை பாகிஸ்தான் பிரதமருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடலின் பின்னரே போட்டியில் விளையாட பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி முடிவு செய்ததாக இதன்போது தெரிவித்த அமைச்சர் அதற்காக பாகிஸ்தான் பிரதமர் சார்பாக ஜனாதிபதிக்கு நன்றியையும் தெரிவித்திருந்தார். இலங்கை அரசாங்கத்தினால் தமது கிரிக்கெட் அணி உட்பட அனைவருக்கும் வழங்கப்பட்ட சிநேகபூர்வமான விருந்தோம்பல் மற்றும் இலங்கை மக்களின் நட்பு ரீதியான வரவேற்பையும் அமைச்சர் மேலும் பாராட்டியிருந்தார். இது இவ்வாறு இருக்க, இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்பிற்கிணங்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்றைய தினம் மாலை இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இந்தியாவில் இடம்பெறும் AI இம்பாக்ட் சம்மிட் 2024 மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தை முன்னெடுக்க உள்ளார். செயற்கை நுண்ணறிவை மனித குலத்தின் நன்மைக்காக பொறுப்புணர்வுடன் பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் 19ஆம் தேதி உரையாற்ற உள்ளார். 5 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் 20 நாடுகளின் அரச தலைவர்களும் 45க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அக்குரேகுட பகுதியில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு உதவியமை மற்றும் உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் சகோதரர்கள் 2 கைது செய்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இவர்கள் கொட்டாவையில் வைத்து மேன்மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது குறித்த சந்தேக நபர்களால் பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் கார் ஒன்றும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 20 மற்றும் 24 வயதுடைய சகோதரர்கள் என தெரியவந்துள்ளது. நாட்டையே உலுக்கிய குறித்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் போலீசார் தொடர்ச்சியான விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கோப்பாய் பிரிவுக்குட்பட்ட பகுதியொன்றில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இவ்வாறு உயிரிழந்தவர் கோப்பாய் ஆசிரிய கலாசாலை வீதியில் வசிக்கும் 59 வயதான செல்லத்துறை செல்வரஞ்சன் என்பவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. போக்குவரத்து பாதை தொடர்பாக ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் பின்னர் கைகலப்பாக மாறியுள்ளது. இதன்போது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் மேற்படி நபர் மண்வெட்டியால் தாக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் தாக்குதல் ஆளிகள் 3 அடையாளம் கண்டுகொண்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட சர்ச்சைக்குரிய பதிவு இலங்கை சுகாதார அமைச்சின் இணையதள பக்கத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமைச்சின் அதிகாரப்பூர்வ தளங்களில் வெளியிடப்பட்ட பதிவொன்று சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் மாற்றப்பட்டு பொதுமக்களை தூண்ட முயற்சிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பிரச்சார செய்தியின் ஒரு பகுதியாக பாலத்திற்கு பதிலாக குறுகிய பலகையை பயன்படுத்தி கடக்க முயலும் ஒருவரின் விளக்கப்படம் அதில் இடம்பெற்றிருந்தது. சமூக ஊடக பயனர்கள் அந்த உருவம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஒத்திருப்பதாக குறிப்பிட்டனர். அவர் முன்பு ஒரு பொது நிகழ்வில்
நிகழ்வின் போது தற்காலிக பலகை பாலம் ஒன்றை கடக்கும் புகைப்படம் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த ஒப்பீடு இணையத்தில் வேகமாக பரவி சுகாதார அமைச்சகம் பொது சுகாதார விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அரசியல் மயமாக்கியுள்ளதென்ற விமர்சனத்தை எழுப்பியிருந்தது. இதனால் ஏற்பட்ட கடும் எதிர்ப்புகளுக்கு பிறகு அமைச்சகம் முதலில் விளக்கப்படத்தை மாற்றி பின்னர் அந்த பதிவை முழுமையாக நீக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் அசல் பதிவின் திரைப்பிடிப்புகள் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து பரவி வருகின்றன. அரசாங்கமும் சுகாதார அமைச்சகமும் ஒரு அரசியல் தலைவரை குறிவைத்து சுகாதார பாதுகாப்பு செய்தியை பயன்படுத்தியதாக விமர்சகர்களால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த பதிவு நீக்கம் தொடர்பாக சுகாதார அமைச்சகம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிக்கை ஒன்றையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் தொழில் பெற்று தருவதாக கூறி பெருந்தொகை பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக தலங்கம பகுதியில் ஒரு சொகுசு வீட்டுக்கு முன்பாக சிலர் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், ஜப்பான் நாட்டில் தொழில் பெற்று தருவதாக தலங்ககமவை சேர்ந்த மெலோனி சுதர்மிகா என்ற பெண் பலரை ஏமாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பெண் பலரிடம் 35 லட்சத்துக்கும் மேல் பணத்தை பெற்றுக்கொண்டு ஜப்பானில் தொழில் இருப்பதாக கூறி விசாவும் பெற்றுக் கொடுத்துள்ளார். ஆனால் அந்த விசாக்களை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் பரீட்சித்து பார்த்தபோது இவை போலியானதென்றும் அவ்வாறான எவ்வித தொழில் வாய்ப்புகளும் வழங்கவில்லை எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் பணத்தை திருப்பி கேட்டால் தராமல் வழக்கு பதிவு செய்யுமாறும் கூறியுள்ளார். மேலும் 2023 தொடக்கம் 24 ஆண்டுகளில் நிறுவனம் ஒன்றை நடத்தி பலரை ஏமாற்றியதாகவும் திணைக்களத்தில் இவருக்கு 40க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இப்போதும் யோக்கி ஜப்பானிஸ் என்ற நிறுவனத்தின் ஊடாகவே இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் எங்களை தொழிலில் இருந்து விலகுமாறு கட்டாயம் ஜப்பான் போகலாம் என்று கூறினார். இப்போது தொழிலும் இல்லை, பணமும் இல்லை, நடுத்தெருவில் விடப்பட்டுள்ளோம் என்று பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் வாழும் 89,000 இலங்கையர்களும் எமது மக்கள் அவர்களின் நல்வாழ்வு, பாதுகாப்பு மற்றும் கௌரவம் ஆகியவற்றிற்கு நாமே பொறுப்பு. இந்த உணர்வுபூர்வமான மனிதாபிமான பிரச்சினையை அரசியலாக்க வேண்டாம் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தென்னிந்தியாவில் வசிக்கும் 89,000 இலங்கையர்களுக்கு இந்திய குடியுரிமை அல்லது நீண்டகால விசா வழங்குமாறு கோரி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் விடுத்துள்ள கோரிக்கை வரவேற்கத்தக்கதென பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், பல தசாப்தங்களாக முகாம்களில் வசித்து வரும் ஸ்திரத்தன்மை, கௌரவம் மற்றும் பாதுகாப்பான சட்ட அந்தஸ்தை எதிர்பார்க்கும் ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்களுக்கு இக்கோரிக்கை நம்பிக்கை அளிக்கிறது. எனினும் இக்கோரிக்கையானது உண்மையான மனிதாபிமான அக்கறையின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்றும் வரவிருக்கும் மாநில தேர்தல்களை இலக்காக கொண்டதாக இருக்கக்கூடாது என்றும் நாங்கள் உண்மையாக நம்புகிறோம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஏனெனில் கடந்த காலங்களில் அரசியல் ரீதியாக உணர்வுபூர்வமான காலகட்டங்களில் இவ்வாறான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. 30 வருட கால யுத்தம் முடிவடைந்த பின்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் தமிழக முகாம்களில் இருந்த இலங்கையர்கள் தாமாக முன்வந்து பாதுகாப்பாக நாடு திரும்புவதை எமது அரசாங்கம் தொடர்ந்து எளிதாக்கியது. சவாலான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அவர்கள் தமது தாய்நாட்டில் கௌரவமாக தமது வாழ்க்கையை மீள்கட்டி எழுப்புவதற்கு பாரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன என்றும் நாமல் ராஜபக்ச கூறியிருந்தார். மேலும் தற்போது தமிழக முகாம்களில் இருந்து நாடு திரும்ப விரும்புவோர் பல்வேறு தடைகளை எதிர்கொள்வதாக வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றன. நாடு திரும்ப விரும்புவோரின் கோரிக்கைகளை இலங்கை அரசாங்கம் கவனமாக பரிசீலித்து தேவையற்ற தடைகளின்றி அவர்கள் சமூகத்துடன் இணைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இலங்கையர்கள் இந்தியாவில் உள்ள அகதி முகாம்களில் தொடர்ந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் இலங்கைக்கு திரும்பி இங்கு உரிமையுள்ள குடிமக்களாக வாழ முடியும். இந்த 89,000 இலங்கையர்களும் எமது மக்கள். அவர்களின் நல்வாழ்வு, பாதுகாப்பு மற்றும் கௌரவம் ஆகியவற்றிற்கு நாமே பொறுப்பு. இந்த உணர்வுபூர்வமான மனிதாபிமான பிரச்சினைகளை அரசியலாக்க வேண்டாம் என இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கங்களையும் தமிழக அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா உள்ளிட்ட விசேட பிரதிநிதிகள் குழுவினர் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று பிற்பகல் இலங்கை வந்துள்ளனர். தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பிரதிநிதிகள் குழுவை வரவேற்றிருந்தார். டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட சேதங்களையும் அதன் தாக்கங்களையும் நேரடியாக பார்வையிடும் நோக்கில் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் உள்ளிட்ட குழுவினர் இந்நாட்டிற்கு வருகை தந்திருப்பதுடன் இன்றைய தினம் முற்பகல் கம்பளை பகுதிக்கும் அவர்கள் விஜயம் செய்ய உள்ளனர். பின்னர் கொழும்பில் ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க உள்ளிட்ட பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதுடன் அனர்த்தத்திற்கு பிறகு இலங்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கும் அனைத்து இலங்கையர்களுக்கும் வலுவான எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கக்கூடிய உதவிகள் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளது.
2020 உலகக்கிண்ண தொடரில் கொழும்பில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் இடையிலான கிரிக்கெட் போட்டியை பார்ப்பதற்காக 15 விசேட தனியார் ஜெட் விமானங்கள் மூலம் உலகெங்கிலும் உள்ள பெருமளவிலான கிரிக்கெட் ரசிகர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர். இந்த விமானங்கள் பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட மேலும் பல நாடுகளில் இருந்து வருகை தந்திருந்தன. குறித்த விமானங்கள் மூலம் பாகிஸ்தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர், சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தலைவர் மற்றும் பல கோடீஸ்வர வர்த்தகர்களும் வருகை தந்திருந்தனர். போட்டி நிறைவடைந்ததும் அனைவரும் தற்போது தாம் வந்திறங்கிய அதே விமானங்களிலேயே மீண்டும் நாட்டை விட்டு புறப்பட்டு சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீகிரிய பிதுரங்கல பகுதியில் நேற்று இடம்பெற்ற காட்டு யானை தாக்குதலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியொருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிதுரங்கல மலையை அண்மித்த பகுதியில் குறித்த வெளிநாட்டவர் சென்று கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. உயிரிழந்தவர் ஹங்கேரி நாட்டை சேர்ந்த 68 வயதுடைய ஒருவர் என தெரிய வந்துள்ளது. அக்குரேகொட பகுதியில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளமைக்கு பொறுப்பேற்று பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால உடனடியாக பதவி விலக வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அக்கட்சி, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவே பொறுப்பு கூற வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த அறிக்கையின் ஊடாக இப்படுகொலைகள் தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய சில தீர்க்கமான நடவடிக்கைகளை முன்வைத்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி, உத்தியோகபூர்வ சட்டத்தரணிகள் குழுவின் தலைவர் என்ற ரீதியில் சட்டமா அதிபர், போலீஸ்மா அதிபருடன் கலந்துரையாடி இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த தகுந்த போலீஸ் குழு ஒன்றை நியமிக்க வேண்டுமென்றும் அதற்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் விருப்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ளது. வாகன இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பரப்பப்படும் செய்திகள் விற்பனையாளர்களால் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்த கையாளப்படும் ஒரு தந்திரோபாயம் என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், அரசாங்கம் புதிய வரி எதனையும் அறிமுகப்படுத்தவில்லை என்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி வசூலிக்கப்படும் முறையை மாத்திரமே மாற்றியமைத்துள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். அத்துடன் இதுவரை சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரியானது வாகனம் விற்பனை செய்யப்படும் புள்ளியிலேயே வசூலிக்கப்பட்டது. ஆனால் தற்போது புதிய நடைமுறையின் கீழ் அந்த வரி வாகனம் இறக்குமதி செய்யப்படும் போதே சுங்கத்தில் வசூலிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உதாரணமாக, ஒரு வாகனம் 100 மில்லியன் ரூபாய்க்கு இறக்குமதி செய்யப்பட்டு அதன் பெறுமதி கூட்டப்பட்டு 200 மில்லியன் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது என்று வைத்துக் கொள்கையில், பழைய நடைமுறையின்படி விற்பனையாளர் அந்த 200 மில்லியன் ரூபாய்க்கு 2.5 வரியை சேர்த்து அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் இந்த வரி முறையாக செலுத்தப்படுவதில்லை. இவ்வாறான முறைகேடுகளை தவிர்க்கவே தற்போது இறக்குமதியின் போதே 100 மில்லியன் ரூபாய்க்கு இந்த 2.5 வரியை வசூலிக்க தீர்மானித்துள்ளோம் என்று அவர் கூறியுள்ளார். இந்த நிலையிலேயே புதிய நடைமுறையினால் வாகனங்களின் விலை அதிகரிக்காது, மாறாக குறையவே வாய்ப்புள்ளதாகவும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வரி செலுத்தாமல் தப்பிக்க முயன்றவர்களே இம்மாற்றத்தை எதிர்க்கின்றனர். எனவே விற்பனையாளர்களின் இத்தகைய அடிப்படையற்ற கருத்துக்களை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது ஒரு கூடுதல் வரி அல்ல என்பதை தெளிவுபடுத்திய அவர் உண்மையான தரவுகளை அறிந்து செயற்படுமாறு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார். 2025ஆம் ஆண்டிற்குரிய கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் இன்று பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாடு முழுவதும் ஆரம்பமாக உள்ளது. இம்முறை 3545 பரீட்சை நிலையங்களில் 4,51,463 விண்ணப்பதாரிகள் பரீட்சைக்கு தோற்ற உள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. பொலிஸ்மா அதிபரின் விசேட அறிவுறுத்தல்களுக்கு அமைய நேற்று நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சுற்றிவளைப்பின் போது சுமார் 31,525 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இவர்களில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 20 பேர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 429 பேரும், திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 203 பேரும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மது போதையில் வாகனம் செலுத்திய 527 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 96 பேரும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் ஏனைய போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பாக 4560 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.